நானும். இந்த உளியும் நானும் என்பது தன்னைத்தானே ஒரு மனிதன் செதுக்கிக் கொள்ளும் பொழுதுதான் முழுமையான மனிதனாகிறான். தன்னைத்தானே வளர்த்து கொள்ளும் பொழுதுதான் இந்த சமூகத்தில் ஒரு நபராக அவன் பார்க்கப்படுகிறான். இப்படி ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னைத்தானே உயர்த்தி கொள்ள வேண்டும் என்ற நோக்கோடு இயங்கி வரும், அதாவது ஆசிரியர்களானாலும் சரி, மாணவர்களானாலும் சரி, ஒவ்வொருவரும் தனித்துவமானவர்களாக விளங்க வேண்டும், உருவாக வேண்டும் என்பதே எங்களது எஸ்என்எஸ் கலை அறிவியல் கல்லூரியின் மிகச்சிறந்த தாரக மந்திரமாக இருக்கிறது. இதனை கருத்திற்கொண்டே எங்களுடைய தொழில்நுட்ப இயக்குனர் டாக்டர் நளின் விமல்குமார் ஐயா அவர்கள் டிசைன் திங்கிங், அதாவது இந்திய அளவில் இல்லாத, எந்த கல்லூரியிலும் இல்லாத டிசைன் திங்கிங் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை கொண்டு வந்தாங்க. இந்த டிசைன் திங்கிங் ஃப்ரேம் ஒர்க் எப்படி மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கிறது என்று பார்த்தோம் என்றால், இதில் வரக்கூடிய 5 பில்லர் ஆக்டிவிட்டி மிகச்சிறந்த உதாரணம் என்று கூறலாம். CLT, CFC, SCD, IIPC, SRI இந்த 5 பில்லர்கள், அதாவது 5 பில்லர்ஸ் என்று சொல்லக்கூடிய இவை ஒவ்வொரு தனி மனிதனையும் அவர்களுடைய வளர்ச்சி பாதையை நோக்கி பயணிப்பதற்கு மிகச்சிறந்த சான்றுகளாகும். அது மட்டுமல்லாமல் ஒரு செயலை எடுத்துக்கொண்டோம் என்றால் எம்பத்தைஸ், டிஃபைன், ஐடியேட், புரோட்டோடைப், டெஸ்டிங் இந்த 6 முறைகளை வைத்து அதை எப்படி ஒரு பகுப்பாய்வு செய்ய முடியும், செய்து கொள்ள வேண்டும் என்பதை மிக துல்லியமாக எடுத்து காட்டக்கூடிய ஒரு முறை என்று சொல்லலாம். இப்படி பல்வேறுபட்ட நிலைகளில் இந்த டிசைன் திங்கிங் என்கிற ஃப்ரேம் ஒர்க் நமக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. அடுத்தபடியாக பார்த்தோம் என்றால் இன்னோவேஷன் ஹப், அதாவது ஐஹப் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இன்னோவேஷன் ஹப் நமக்கு எப்படி பயனுள்ளதாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த எஸ்என்எஸ் கல்வி நிறுவனங்களின் பயணங்களில் மிகவும் முக்கியமானது என்று எடுத்துக்கொண்டோமானால், மாடர்ன் வேர்ல்டு, இந்த எஜுகேஷன் என்பது வகுப்பறையோடு முடிவது கிடையாது. அதை தாண்டி நாம் நவீன காலத்தோடு எப்படி சிந்தித்து பார்க்க வேண்டும், எப்படி நவீன காலங்களோடு நம்மளுடைய கற்றல் முறையானாலும் சரி, கற்பித்தல் முறையானாலும் சரி கொண்டு செல்லப்பட வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு ஒரு மாடர்ன் வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு நவீன உலகத்திற்கு அழைத்து சென்ற ஒரு கல்வி நிறுவனம் எங்களது எஸ்என்எஸ் கல்வி நிறுவனம் என்றே கூறலாம். ஒரு வகுப்பறை தான் வருங்காலங்களில் மிகச்சிறந்த ஆளுமைகளையும், மிகச்சிறந்த ஆசிரியர்களையும், மிகச்சிறந்த அரசு அதிகாரிகளையும், மிகச்சிறந்த விஞ்ஞானிகளையும் உருவாக்கும் என்பதில் எந்த ஐயமும் கிடையாது. அப்படி இந்த வகுப்பறை என்பது எப்படி ஒரு மிகச்சிறந்த வருங்காலத்தை உருவாக்கும் கட்டிடமாக இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால், நம்மளுடைய இந்த 5 பில்லர் ஆக்டிவிட்டி, டிசைன் திங்கிங்கில் இருக்கக்கூடிய 5 பில்லர் ஆக்டிவிட்டி அதற்கு சான்றாக அமையும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படி என்றால், நம்மளுடைய சிந்தனை முதல் செயல் வரை நம்மளுடைய சிந்தனைகளையும், அந்த சிந்தனையின் வழி செயல்முறைகளை எப்படி வழிப்படுத்த வேண்டும், அதாவது அதன் பிரகாரம் நம்ம எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு முறைமையை கற்றுத்தரக்கூடிய இடமாக இந்த டிசைன் திங்கிங் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லை, அதுதான் உண்மையும் கூட. அப்புறம் எங்கேயாவது ஒரு இடத்தில் சிக்கல்கள் வரும் பொழுது அந்த சிக்கல்களை கண்டு அச்சப்படாமல் அந்த சிக்கல்களை நாமே எதிர்கொண்டு அதற்கான தீர்வுகளை உணர்ந்து அதனை நாம் எப்படி சரி செய்து அதிலிருந்து நாம் விடுபட முடியும் என்ற அந்த சிக்கலை தீர்க்கும் ஒரு அருமருந்தாக
இந்த டிசைன் திங்கிங் ஃப்ரேம் ஒர்க் இருக்கிறது என்று கூறினாலும் பொருந்தும். இந்த டிசைன் திங்கிங் இன்னோவேஷன் ஐஹப், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சென்டர், இந்த மாதிரி பல்வேறு நிலைகளில் எங்களை தரம் உயர்த்தும் செயல்களை எங்களது கல்வி நிறுவனம் ஒவ்வொரு தருணங்களிலும் உழைத்து கொண்டிருக்கிறது, எங்களை உயர்த்தி கொண்டிருக்கிறது என்பது உண்மையானதே. அதில் நான் என்னை பற்றி கூற வேண்டுமென்றால், நான் ஒரு தமிழ் பேராசிரியராக இருந்தாலும் என்னையும் இந்த நவீன உலகில் பயணிக்கச் செய்தது எங்களது கல்வி நிறுவனம். எப்படி என்று கேட்டால், வெறும் வகுப்பறையோடும் புத்தகங்களோடும் மட்டுமல்லாமல் வகுப்பறையையும் புத்தகங்களையும் தாண்டி அந்த வகுப்பறையில் எப்படி ஒரு கற்பித்தல் உத்திகளை பயன்படுத்த வேண்டும், அந்த கற்பித்தல் உத்திகள் எப்படி மாணவர்களுக்கு சென்றடையும் என்பதையெல்லாம் சிந்தித்து அந்த கற்பித்தல் உத்தி முறைகளை இன்றைய காலகட்டங்களோடு நடத்துவதற்கு ஒரு வழிவகையை அமைத்து கொடுத்தது இந்த டிசைன் திங்கிங் என்கிற ஃப்ரேம் ஒர்க் தான். இந்த டிசைன் திங்கிங் ஃப்ரேம் ஒர்க் மூலமாக தான் இன்று பல்வேறு நவீன கற்றல் முறைகளையும் கற்பித்தல் முறைகளையும் நாங்கள் கற்றுக்கொண்டோம். அது மட்டுமல்லாமல் எங்களை நாங்களே தரம் உயர்த்தி கொண்டு ஒவ்வொருவரும் தனித்துவமான பேராசிரியர்களாக உருவாகி கொண்டிருக்கிறோம் என்றால் உருவாகி கொண்டிருக்கிறோம். இனியும் எங்களை தனித்துவமானவர்களாக நாங்கள் அடையாளப்படுத்திக் கொள்வோம் என்பதில் எந்தவிதமான ஐயமும் எங்களுக்கு கிடையாது. ஏனெனில் எங்களுடைய ஒவ்வொரு தன் விபரக்குறிப்பும் பயோடேட்டா அப்படின்னு சொல்கிறது மிகவும் சிறப்பானதாக இருக்கிறது. அதை நாங்கள் எங்களுடைய பக்கங்களை நாங்களே திருப்பி பார்க்கும் பொழுதுதான் அதனுடைய மகிழ்ச்சியும் ஆனந்தமும் பூரிப்பும் பெருமிதமும் எங்களுக்கு விளங்குகின்றது. அப்படி எங்களை வகுப்பறை கற்பித்தலோடு நிறுத்திவிடாமல் அதையும் தாண்டி எங்களை ஒவ்வொரு நிலைகளிலும் தரம் உயர்த்தி கொண்டிருக்கும் எங்களது கல்வி நிறுவனங்களின் தலைவர் தெய்வ திரு எஸ்.என். சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கும், எங்களுடைய கல்லூரியின் தாளாளர் டாக்டர் ராஜலட்சுமி அம்மா அவர்களுக்கும், எங்களுடைய கல்லூரியின் தொழில்நுட்ப இயக்குனர் நளின் விமல்குமார் ஐயா அவர்களுக்கும் இந்த தருணத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம். நன்றி.